ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் வந்து மணிவண்ணன். நான் வந்து அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் அப்படின்ற ஒரு சின்ன கிராமத்துலேருந்து பேசுகிறேன். நான் வந்து பிஏ தமிழ் வரைக்கும் முடிச்சிருக்கேன். பிஏ தமிழ் வந்து டிஜி வைஷ்ணவ காலேஜில் தான் பண்ணேன். நான் வந்து வீட்டுக்கு வந்து எனக்கு வீடு வந்து இது ஓட்டு வீடு தான் எனக்கு. வீட்டில் வந்து அம்மா, அப்பா, 2 தங்கச்சிங்க, தம்பி, நான் தான் வீட்டுக்கு மூத்த பையன். இப்போ நான் வந்து படிக்கலை. ஏன்னா வந்து டாக்டரோட அட்வைஸ் படி என்னோடய 2 கிட்னியுமே ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அதனால் உட்காண்ட்ருக்கேன். நாங்கள் எனக்கு ஃபஸ்ட் இயர் பாதியிலேயே இந்த ப்ராப்ளம் நாங்கள் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அப்போதைக்கு வந்து டேப்லெட் போட்டுக்கிட்டே வந்து குணப்படுத்திடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் டேப்லெட் போட்டே குணப்படுத்திட்டு வந்தோம். லாக்டவுனில் வந்து எல்லோரும் வீட்டுக்கு வரும்போது நானும் வீட்டுக்கு வந்துட்டேன். சென்னையில் படித்ததால் என்னால் வந்து அந்த டைமில் வந்து டாக்டர் பார்க்க முடியல. ஏன்னா ட்ராவலோட வசதி இல்லை. வீடு வந்து ரொம்ப புவர் ஃபேமிலி. அன்னன்னைக்கு வேலை கிடைச்சா தான் எங்களுக்கு சாப்பாடு. அதனால் டாக்டரை பார்க்கவும் முடியல. மந்த்லி நான் டாக்டரை பார்த்தாகணும். அது பார்க்காததால் பார்க்கல. ஃபுட்டும் சரியாக கிடைக்கல. ஃபுட்டு சரியாக இல்லாததால் எனக்கு கிட்னி இன்னும் கொஞ்சம் மோசமாக போயிடுச்சு. இப்போது டயாலிசிஸ் லெவலுக்கு கொண்டு போய் வந்துடுச்சு. ஆரம்பத்தில் கழுத்தில் டயாலிசிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அது ரொம்ப முடியல சொல்லி இப்போதைக்கு இந்த லெஃப்ட் கையில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்கே தான் வந்து ப்ளட்டு வீக்லி 2 டைம்ஸ் எனக்கு டயாலிசிஸ் பண்ணுவாங்க. ப்ளட்டு போயிட்டு வரும். 2021லேருந்து டயாலிசிஸ் பண்ணிகிட்ருக்கேன். 21லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக டயாலிசிஸ்லேயே நான் போய்கிட்ருக்கேன். ஆனால் உடம்பு வந்து இப்போ வந்து ரொம்ப முடியல. ரொம்ப மோசமாக போயிடுச்சு உடம்பு. டயாலிசிஸில் வந்து எல்லா சத்தும் எடுத்துக்கிட்டே இருக்கிறதால உடம்பு ரொம்ப மோசமாக போயிடுச்சு. இப்போ எனக்கு ஜாண்டிஸ், அதாவது மஞ்சக்காமாலை வேறு வந்துடுச்சு. இப்போ அதுக்கு வேறு நான் தனியாக ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்ருக்கேன். இப்போது டாக்டரோட அட்வைஸ் படி இப்போ நான் வந்து கிட்னி ட்ரான்சாக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கள் ஃபேமிலியால் இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ண முடியல. டயாலிசிஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நான் வீக்லி 2 டைம்ஸுன்றதால வாரத்தில் 6 நாள் வேலைக்கு போகிறது, 2 நாள் எனக்கு டயாலிசிஸ்க்கே சரியாக போயிடுது. சாப்பாடு செலவுக்கு இதுக்கே சரியாக போயிடுது. 2 தங்கச்சிங்க வேறு இருக்காங்க வீட்டில். தம்பி வேறு இருக்கான். தங்கச்சிங்க 2 பேரும் நல்லா படிக்கிறாங்க. மேபி நான் ஓரளவுக்கு குணமாகி வந்தால் தான் வீட்டை ஓரளவுக்கு ரன் பண்ண முடியும். அதனால் இப்போ நான் கிட்னி ட்ரான்சாக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து எந்த மாதிரி ஹெல்ப் வேணும்? ஒரு ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் வேணும். அதாவது என்னதான் நான் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ட்ரான்சாக்ஷன் பண்ணலான்னு இருக்கேன். எல்லா டெஸ்ட்டையும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லேயே எடுக்க முடியாது. கொஞ்சம் வெளியில் எடுக்கணும் அப்படின்றாங்க. அதுக்கும் ட்ராவல் வந்து என்னால் பஸ்ஸில் பண்ண முடியாது. ஏன்னா எங்கள் ஊர் வந்து ஆண்டிமடம், அரியலூர் மாவட்டம். அதாவது சென்னைக்கும் எங்கள் ஊருக்கும் பஸ் ட்ராவல் வந்து கிட்டத்தட்ட ஒரு பஸ்ஸில் வந்தால் 5 to 7 hours ஆகும். ஆனால் என்னால் பஸ்லேயும் ட்ராவல் பண்ண முடியாது. உடம்பு அந்த அளவுக்கு மோசமாக இருக்குது. அதனால் ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் செலவுக்கு எனக்கு டெஸ்ட்டுக்கும் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் கிடைச்சா ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். டெஸ்ட் எடுத்துகிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு நான் ட்ரான்சாக்ஷன் பண்ண ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப நல்லா உதவியாக இருக்கும். கொஞ்சம் உங்களால் முடிஞ்சது எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.